நீங்கள் தினமும் பார்க்கும் மலைவேம்பு மரத்தில் எவ்வளவு மருத்துவ சக்தி இருக்கிறது தெரியுமா? உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதிலிருந்து சரும ஆரோக்கியம் வரை பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புத மூலிகை இது. மலைவேம்பின் 7 முக்கிய நன்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மலைவேம்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் இயற்கை மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன. இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி சாதாரண நோய்கள் வருவதற்கான வாய்ப்பை குறைக்க உதவலாம். இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது. மலைவேம்பு உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது என்று பாரம்பரிய மருத்துவத்தில் நம்பப்படுகிறது. இதனால் இரத்தம் சுத்தமாக இருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட உதவலாம். 3. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. பருக்குகள், சரும அரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு மலைவேம்பு பயன்படுகிறது. இதில் உள்ள இயற்கை எதிர்ப்பு குணங்கள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. சிலருக்கு செரிமான கோளாறுகள் அடிக்கடி ஏற்படும். மலைவேம்பு செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை ஆதரித்து வயிற்று நலனை மேம்படுத்த உதவலாம். காயங்கள் விரைவாக ஆற உதவுகிறது. மலைவேம்பின் இலைகள் பாரம்பரியமாக சிறிய காயங்கள் மற்றும் தோல் பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் இயற்கை தன்மைகள் குணமடையும் செயல்முறையை ஆதரிக்கலாம். 6. உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுகிறது. மலைவேம்பு உடலின் இயல்பான செயல்பாடுகளை ஆதரித்து சோர்வை குறைத்து புத்துணர்ச்சியை தர உதவுகிறது என்று பலர் நம்புகின்றனர். இயற்கை பூச்சி விரட்டியாக செயல்படுகிறது. மலைவேம்பு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விவசாயத்திற்கும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இதன் இலைகள் மற்றும் சாறுகள் இயற்கையான பூச்சி விரட்டியாக பயன்படுத்தப்படுகின்றன. சில பாரம்பரிய மருத்துவ முறைகளில் மலைவேம்பு பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவுகிறது. கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்பை நேரடியாக அதிகரிக்கும் மலைவேம்பு ஒரு சாதாரண மரம் அல்ல, பல பாரம்பரிய பயன்பாடுகள் கொண்ட இயற்கையின் அரிய பரிசு. ஆனால் எந்த மூலிகையையும் மருத்துவ நோக்கில் பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.